சிலுவை குறித்த உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாகவும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாகவும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஒரு பெரிய தெய்வீக பலனை அந்த தெய்வீக பலனை சிலுவை குறித்த உபதேசம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சிலுவையை நம்ம தியானிக்க ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன் நம்முடைய வாழ்வில் வரும். ஏன்னா இது மனுஷிக பலன் அல்ல. சிலுவை குறித்த உபதேசங்களை கேட்க நம்மளை அறியாமலே இந்த உபதேசத்தின் மூலமாக ஒரு பெரிய பலன் நமக்குள்ளே உண்டாகும். அதனால தான் கெட்டு போகிறவனுக்கு அது பைத்தியமாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ தேவ பலனாகவும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இதை விசுவாசிக்கிற இந்த சிலுவை குறித்த உபதேசத்துக்குள்ளே எனக்கு வேண்டிய எல்லாம் இருக்கிறது அப்படின்னு யார் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு அது ரட்சிப்பை அருளக்கூடிய தேவ பலனாக இருக்கிறது. ஆனால் என்னங்க சிலுவை தியானம், என்ன சிலுவை அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்த அசட்டை பண்ணுகிற மனுஷனுக்கு, கெட்டு போகிறவனுக்கு, அல்லது சிலுவையில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை, அப்படிலாம் அதெல்லாம் நேரிடலை, அப்படிலாம் எனக்கு ஒரு பலன் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லி சிலுவை குறித்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாத மனிதனுக்கு அது பயன்படாது. அதனால தான் அது பைத்தியமாக இருக்குது. அவனுக்கு கெட்டு போகிறவனுக்கு அது ஒரு பைத்தியக்காரத்தனமாக தோணுது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது ஒரு தேவனுடைய பலனாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். பேதுருவை கொண்டு தேவன் முதல் திருச்சபையை பொறுப்படுத்தி நடத்தும்படி அந்த தலைமை பொறுப்பை பேதுருவை தான் கொடுக்க போகிறார். ஆனால் பேதுருவை பார்த்தா அவனுடைய ஃபெய்த் எப்படின்னு பார்த்தா ரொம்ப பலவீனமாக இருக்குது, மறுதளிக்கக்கூடிய அளவில் தான் இருக்கிறான். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் என்ன செய்கிறேன், வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படிங்கிறார். நீ ஸ்திரப்பட்ட, அதாவது நீ பலப்பட்ட பிறகு உன்னுடைய சகோதரர்களை என்ன பண்ணுங்க, ஸ்திரப்படுத்து அப்படிங்கிறார். நீ பலம் அடைஞ்சதுக்கப்புறம் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிற மற்றவங்களையும் நீ என்ன செய்யணும், ஸ்திரப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பேதுருட்ட சொல்கிறார். அதுபோல் தான் அநேகருடைய விசுவாசத்தை ஸ்திரப்படுத்துகிற, பலப்படுத்துகிற மனிதனாக புதிய ஏற்பாட்டிலே பேதுரு விளங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆரம்ப காலத்தில் இயேசுவோடு இருந்த காலத்தில் ரொம்ப ஒரு எமோஷனலான ஆள். யாருன்னா பேதுரு ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு மனிதன். உணர்ச்சி வசங்கிறது வேறு, ஃபெய்த்துங்கிறது வேறு. உணர்ச்சி வசப்படுறதுங்கிறது பார்த்திங்கன்னா, உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேசுவாங்க. அப்படி பேசியிருக்கிறார் பேதுருவே. நிறைய உணர்ச்சி வசப்பட்டு செய்யவும் ஆரம்பிச்சிருக்கிறார். கடல் மேலே நடந்தார், பாதி தூரத்தில் உள்ளே போயிட்டார். அப்போது ஆண்டவர் கேட்குறாரு, ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படிங்கிறார். அப்போ என்னென்னா, ஃபெய்த்தில் ஸ்ட்ராங்காக இல்லை, ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கடல் மேலே நடக்கிறாரு, ஃபெயில் ஆகிடுறாரு. அதே மாதிரி இயேசுவை மறுதளிச்சிடுறாரு. அப்புறம் இயேசு எருசலேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் சொல்லும் பொழுது மனுஷ மார்க்கமாக சிந்திக்கிறாரு. பேதுருடைய லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா நிறைய நம்மளை மாதிரி அப்ஸ் அண்ட் டவுனாக தான் இருக்கும். அப்படி தான் இருந்திருக்கிறார். ஆனால் அப்படி இருக்கிற ஒரு மனிதனை கொண்டு தேவன் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் அவர் சொல்கிறார், எங்கே பேதுரு பலவீனப்பட்டிருக்கான்னு பார்த்து அந்த ஃபெய்த்தை ஹீல் பண்ணுறாரு. இப்போது அது ஹீலான உடனே பேதுரு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்க்குற பேதுருவை வித்தியாசமாக பார்க்குறோம். சுவிசேஷத்தில் பார்த்த பேதுரு வேற மாதிரி இருக்கார். பலவீனப்பட்டவனாக, மறுதளிக்கிறவனாக, தவறான தீர்மானங்களை எடுக்கிறவராக, அப்படிப்பட்ட பேதுருவாக அவர் பழைய சீமோன் என்றால் நாணலை போல ஆடக்கூடிய ஒரு மனிதனாக அவர் இருந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் படிக்கிற பேதுரு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளாக, அடிகளையும் பயமுறுத்தலையும் கண்டு பயப்படாதவராக, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறவராக, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறவராக, இரத்த சாட்சியாக மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவில் ரொம்ப ஸ்ட்ராங் ஃபெய்த் உள்ள ஒரு பேதுருவை பார்க்குறோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பேதுருடைய ஃபெய்த் ஹீல் ஆயிடுச்சு. ஹீல் ஆனோடனே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டார். ஆண்டவருக்காக எதையும் செய்கிறதுக்கு அவர் ஆயத்தமாயிட்டார். இதை பார்த்தோம். ரெண்டாவது, நம்ம நேற்று தினம் சண்டையில் நம்ம பார்க்கும் பொழுது சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு இயேசு சொல்லிவிட்டு அவரும் போய் ஜெபிக்கிறார். கல்லறி தூரம் போய் அவர் என்ன செஞ்சார், ஜெபம் பண்ணார். அவரும் ரொம்ப
ஒரு ஏர்னஸ்ட் ப்ரேயர். அவர் பிதாவாகிய தேவனை நோக்கி ரொம்ப பாரத்தோட ஊக்கத்தோட, ஏர்னஸ்ட் ப்ரேயர்னால் ஒரு ஊக்கமான ஒரு ஜெபம். இன்றைக்கி ஜெபத்தில் பலவித ஜெபங்கள் இருக்குது, கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரேயர் இருக்குது. அது இல்லாமல் ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிற டைப் ஆஃப் ப்ரேயரும் இருக்குது. கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரேயர்னால் ஜெபத்தினுடைய வகைகள். அது ஜெபத்தில் பல வகையான ஜெபங்கள் இருக்கிறது. எப்படியெல்லாம் ஜெபிக்கணும் அப்படி சொல்லி நிறைய ப்ரேயரை பற்றி இருக்குது. ஆனால் அந்த ப்ரேயரையே ஏறெடுக்கிற விதம்னு ஒன்று இருக்குது. ஒருத்தங்க வாய்க்குள்ளே ஜெபம் பண்ணுவாங்க, கேட்டால் நான் அண்ணால் மாதிரி ஜெபம் பண்ணுறேன் அப்படிம்பாங்க, முன்னும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தங்க கொஞ்சம் நல்லா சத்தமாக ஜெபம் பண்ணுவாங்க. சிலர் பார்த்திங்கன்னா உரத்த சத்தமாக ஜெபம் பண்ணுவாங்க. சிலர் பார்த்திங்கன்னா பெரிய அங்கலாய்ப்போட, பாரத்தோட, கண்ணீரோட, அப்படியே இருதயத்தையெல்லாம் ஊற்றக்கூடிய ஒரு ஜெபமாக அப்படி ஏறெடுப்பாங்க. சிலர் என்ன பார்த்திங்கன்னா விழுந்து தேவ சமூகத்தை விழுந்து கிடக்கிறவர்களாக, முகங்குப்புற விழுந்து கிடந்து ஜெபிக்கிறவங்களாக இருப்பாங்க. சிலர் முழங்கால் படியிட்டு அப்படியே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவங்களாக இருப்பாங்க. சிலர் முகம் முழங்காலில் பட குனிந்து ஜெபிக்கிறவங்க. இப்படி நீங்கள் ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா அது ஏறெடுக்கிற விதங்கள் வித்தியாசங்கள் இருக்கிறதையும் பார்க்குறோம். அதனுடைய வகைகளும் வித்தியாசம் இருக்கிறது. நம்ம அதை ஏறெடுக்கிற விதங்களும் பல வித்தியாசங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். பல விதமான ஜெபங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கல்லறி தூரம் போய் ஜெபம் பண்ணுறாரு. சீசர்கள் தூங்கிடுறாங்க. ஆண்டவர் சொல்றார், சோதனைக்கு உட்படாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்ட்டு போகிறாரு. இவங்களுக்கு என்ன சோதனை வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் தூங்கிட்டே இருக்காங்க. 2-3 தடவை இயேசு உசுப்புறாரு. திரும்ப அவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ கடினமாக இருக்குது. நிறைய நேரங்களில் பாருங்கள், மனுஷனுடைய வாழ்க்கையில் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை நினைக்கும் பொழுது தூக்கமே வரலம்மாங்க. என்னால் தூங்கவே முடியல, இந்த பிரச்சனை என்னை ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணுது, எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. இப்போ ப்ராப்ளமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஜெபிக்கவே மாட்டாங்க, தூங்கிட்டே இருப்பாங்க. ஜெபிக்கவே மாட்டாங்க, தூங்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறேன், நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாகவே ஜெபித்தால் நம்முடைய நித்திரை இன்பமாக இருக்கும். நம்ம தூங்கணும்னு நினைக்கிற நேரம் ரொம்ப பீஸ்ஃபுல்லான நித்திரையாக இருக்கும். முதலே நம்ம ஜெபிக்கணும். சோதனைக்கு உட்படாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கிறார். அப்போனா நம்ம ஜெபிச்சா தேவையற்ற அநேக சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் தாண்டி போய்விடும். இந்த ட்ரூத்தை உணரணும். நான் நல்ல ரெகுலராக பீரியாடிக்கலாக நான் ஜெபிக்கிறவனாக எல்லா ஜெபங்களிலும் பங்கடைகிற ஒரு மனுஷனாக நான் இருந்தேன்னாவே சோதனை என் வாழ்க்கையில் சோதனைக்காரன் கொண்டு வரணும்னு நினச்சா கூட கர்த்தர் சொல்லிடுவார், தள்ளி போயிரு, இவன் வாழ்க்கையில் போகாத, ஏன்னா இவன் ஜெபித்து கொண்டு இருக்கிறான், ஏற்கனவே ஜெபித்திருக்கிறான், ஆகவே நான் இவனை காக்க கடமைப்பட்டிருக்கிறேன், இவன் வாழ்க்கையில் நீ தீவனையை போட முடியாதுன்னு சொல்லி கர்த்தர் விரட்டி அடிச்சிடுவார். நம்ம ஜெபிக்காதனால தான் நிறைய நேரங்களில் நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ நம்மளால் சரியாக ஜெபிக்கவும் முடியலை, சரியாக ஓய்வு எடுக்கவும் முடியல. ஏன்னா அந்த பிரச்சனை அந்தளவுக்கு நம்மளை அழுத்துது. அதனால் எப்பொழுதுமே முன்கூட்டியே ஜெபிக்கிற மனிதர்களாக இருந்தால் வீணான சோதனைக்குள்ளே நம்ம போக மாட்டோம். ரெண்டாவது இயேசுவோடு கூட இருந்தவர்களுக்கு அவரோடே கூட இந்த சீஷர்கள் 12 பேரும் பாடுகளை சகித்தவர்கள். என்னோட கூட இயேசுவே சொல்கிறார், என்னோட கூட இருந்து நீங்கள் தான் அந்த பாடுகளெல்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க, சகித்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இயேசு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு என்னோட பாடுகளை சகித்திருக்கிறதுனால நித்திய உலகத்தில் வரும் பொழுது என்னோட கூட என்னுடைய ராஜ்யத்தில் 12 கோத்திரத்தார்களையும் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதிகளாக உங்களை என்ன செய்வேன், நான் நியமிப்பேன் அப்படிங்கிறார். இந்த 12 சீஷர்கள் தான் 12 ஜட்ஜஸ் ஃப்யூச்சரில் நியாயம் தீர்க்க போகிறவர்கள். ஏனென்றால் இவர்கள் அதிகமாக இயேசுவோடு கூட பாடுகளை சகித்தவர்கள். அப்போ அவங்கள அந்த சோதனை அவங்க வாழ்க்கையில் வரும்பொழுது இடறி போயிடக்கூடாது. பல பாடுகள் வருது. ஊழிய பாதையில் ஊழியத்தில் உடன் இருக்கிறவர்கள், தோள் கொடுக்கிறவர்கள், ஊழியங்களை தாங்க வேண்டும் என்று என்ன விரும்புகிறவர்கள், இப்படிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையில் சில ஊழியத்தின் நிமித்தமான சில சோதனைகள் எல்லாம் பிசாசு கொண்டு வரதான் செய்வான். பாடுகள் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும்.
அல்லது ஊழியத்தில் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஊழியம் பண்ணும் பொழுது அங்கே எதிர்க்கிற மனிதர்களுடைய எதிர்ப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ளெல்லாம் நம்ம இருப்போம். பாடுகளை, ஊழியத்து நிமித்தமாக உண்டாகிற பாடுகளெல்லாம் சகிக்க வேண்டியிருக்கும். ஆனால் ப்ரேயர் லைஃப் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் சகிக்க முடியாது, தாங்க முடியாது. அதுதான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இப்போ இயேசு தேவனுடைய சித்தத்தை என்னதென்று கண்டறியும்படி முதலாவது அவர் ஜெபிக்கிறார். இப்போ சித்தத்தை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சித்தத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னால் பயமாக இருக்குது. அப்போ வேணான்னு ஒதுக்கிடலாமா அப்படின்னு பார்த்தா பிதாட்ட போய் ஜெபம் பண்ணுறாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் படி செய்யுங்க அப்படின்னு. ஆனால் தேவன் சொல்கிறாரு, இல்லை, இந்த பாத்திரத்தில் நீ தான் பானம் பண்ணணும், இது உனக்கென்று நியமிக்கப்பட்டது, இதை நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு குமாரனை பார்த்து சொன்ன உடனே இப்போ என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, இதை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய பலன் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் ஆகக்கடவுது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. அப்போ ஒரு தேவதூதன் என்ன பண்ணுறான், இயேசுவை பலப்படுத்துகிறான். என்னென்னா, அவர் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ண அல்லது அந்த பாத்திரமாய் மாறுவதற்கு வேண்டிய பலன் அவருக்கு உண்டாகும்படியாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே ஒரு தூதன் அவரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதை பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய திட்டம் இன்னது என்பதை முதலாவது தெளிவாக அறிந்து கொள்ளும்படி நம்ம ஜெபிக்கணும். நிறைய நேரங்களில் கடவுளுடைய சித்தம் என்னதுன்னு அறிகிறதுக்கே ஜெபம் பண்ணுறதில்லை. நான் சொல்கிறேன், ஜெபம் பண்ணாத மனிதர்கள் அதை புரியவே முடியாது. கடவுள் சொன்னால் கூட விளங்காது. அப்போது நம்ம அதை முதல்ல புரிந்து கொள்ளணும். ரெண்டாவது, இப்போ புரிந்துட்டாச்சு, என் வாழ்க்கையில் என்னை குறித்து தேவனுடைய திட்டம் இதான்னு எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் அதை செய்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அந்த அந்த டார்கெட் ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ நான் நல்ல ஒரு சுகமான நிலையில் உட்காந்துட்டு இருக்கும்போது தேவன் கூப்பிட்டு ஒரு பெரிய வேலையை செய்யன்னு சொல்லும் பொழுது, ஐயோ இன்னொரு பெரிய வேலையா, நான் அதை எப்படி செய்கிறது, பயம் வருது பாருங்களேன். இதில் போய் நம்ம எப்படி இந்த பணத்தெல்லாம் போட முடியுமா, இவ்வளோ பணம் நம்மள்கிட்ட இருக்கா. நிறைய பேருக்கு அழைக்கப்பட்ட ஊழியர்களுக்கு ஒரு நிறைய பேருக்கு பயம் என்னென்னா, நம்ம பணத்தெல்லாம் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, அல்லது நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு இதுக்கு வர முடியுமா, கடவுள் பெரிய காரியத்தை செய்ய சொல்கிறாரு. அதில் நிறைய நேரங்களில் பயம் நிறைய மனிதர்களுடைய வாழ்வு கெட்டுப்போயும் விடுது. என்னென்னா, அழைப்பை குறித்த அந்த ஒரு வெளிச்சம் இல்லை. இப்போ என்னுடைய மனது சொல்லுது, இந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் ஊழியத்தில் போட்டாச்சுன்னா நமக்கும் நம்ம பிள்ளைக்கும் ஒன்றும் இல்லைன்னு ஒரு எண்ணம் வருது. நான் சொல்கிறேன், அது ஒவ்வொரு தாய்மாருக்கும் வரும், ஒவ்வொரு தாய்மாருக்கும் வரும். நான் சொல்கிறேன், இன்றைக்கு வரைக்கும் நான் எனக்கு என் பிள்ளைகளுக்குன்னு நான் எதையுமே சேர்த்து வைக்கலை, இன்றைக்கு வரைக்கும் கூட. அப்போது தாயாக இருக்கக்கூடிய என் மனைவிக்கோ அல்லது என்னுடைய பிள்ளைகளுக்கோ ஒரு எண்ணம் வரும், அப்பா இவ்வளோலாம் ஊழியம் பண்ணுறாரு, நமக்குன்னு எண்ணம் வச்சுருக்கிறாரு, நமக்குன்னு ஏதாவது பண்ணி வச்சுருக்கிறாரா, நமக்குன்னு ஏதாவது ஒரு சேவிங்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரதான் செய்யும். ஆனால் இதை எப்படி டாலரேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஜெபத்தோடு கூட இது ஒரு பெரிய அர்ப்பணிப்பின் பயணம். இந்த அர்ப்பணிப்பின் பயணத்தில் நம்ம இப்படிலாம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்மளுடைய அழைப்பு ரொம்ப முக்கியம். நம்ம நமக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்குன்னு ஆஸ்தியும் அந்தஸ்தும் சேர்ப்பதை காட்டிலும் நம்ம அழைப்பை நிறைவேற்றுவது முக்கியம் அப்படிங்கிறத எடுத்து அவங்களுக்கும் சொல்ல வேண்டியிருக்கிறது. ரெண்டாவது, இந்த தேவ சித்தத்தை, இந்த அர்ப்பணிப்பை புரிந்து கொள்ளும்படி அதிகமாக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ எனக்கு ஈஸியாக வழங்குங்க, ஏன்னா நான் முதலாவது அழைப்பை பெற்று இதுக்குள்ளே வந்திருக்கிறேன். எனக்கு ஹெவன்லி டச் ஈஸியாக இருக்குது. கர்த்தர் சொல்ல சொல்ல அதை டக்கு 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 டக்குன்னு செய்வோம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஆனால் என்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் அப்படி வந்துருச்சுன்னா அது ரொம்ப எளிதானது. வரலையா, இப்போ என்ன பண்ணணும்னா, அங்கு தான் ஒப்பு கொடுக்க மனதில்லாத ஒரு நிலை இயேசுவுக்கே வந்திருக்கு இல்லையா. இது எல்லாருக்குமே வரும். இயேசுவே இதற்காகவே நான் வந்தேன் அப்படின்னு சொன்ன இயேசுவுக்கு அந்த ஃபைனல் மூமெண்ட்டில் வரும் பொழுது அப்படியே ஒரு தடுமாற்றம், ஒரு பயம், ஒரு திகில் அதுக்குள்ளே நுழையும் பொழுது வருது இல்லை. அப்போ இயேசு என்ன பண்ணுறாருன்னா, பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்லி தேவனை நோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அந்த ஜெபம் அவரை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. தேவதன் அவரை பலப்படுத்துகிறான். அது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் வேதம் சொல்லுது, அப்படியே அந்த லூக்கா 22 வந்துடலாம் பாருங்களேன். தேவதன் பலப்படுத்துகிறான்.
பலப்படுத்தினதும் இல்லை. 22:44 பாருங்களேன், லூக்கா சுவிசேஷம் 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்து. இப்போ ஏஞ்சல் அவரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறான். நீங்கள் செய்யணும், தைரியமாக போங்க, தைரியமாக இதை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் அவர்களை பலப்படுத்துகிறார். பலவீனமாக இயேசு இருக்கும் பொழுது அவங்கள பலப்படுத்துகிறாங்க. பலப்படுத்தினாலும் இப்போ இயேசு என்ன பண்ணார், தொடர்ந்து கண்டினியூவாக ப்ரே பண்ணுறார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடைய பாருங்கள். முதல்ல ஏர்னஸ்ட் ப்ரேயர்னு போட்டிருக்கு, அவர் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாருன்னு போட்டிருக்கு. இப்போ எப்படின்னா இன்னும் அதிக ஊக்கமாய் ஜெபம் பண்ணுறார். அப்போ ஒரு காரியத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு பயமும் திகிலும் வரும் பொழுது அதிகமாய் அதற்காக நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு நல்லா தெரியுது, இதுதான் வில் ஆஃப் காட், இதுதான் தேவ சித்தம், நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ இதை நிறைவேற்றணும், ஆனால் பயமாக இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியுதுன்னா அதிகமாய் ஊக்கமாக என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஏனென்றால் எனக்கு என்னுடைய லிமிட்டை தாண்டி ஒரு காரியமாக இருக்குது, தேவனே எனக்கு நீங்கள் ஒத்தாசை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணால், நான் சொல்லுகிறேன், பரலோகத்தின் தேவன் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்மளை நிச்சயமாக என்ன செய்வார், தேற்றி பலப்படுத்துவார். அதனால தான் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் அப்படின்னார். நான் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் அப்படின்னார். பரிசுத்த ஆவியானவர் பாருங்கள், தேற்றரவாளன். நம்மளால் எதை செய்ய முடியலையோ அதை செய்ய பண்ணக்கூடிய அளவிலே நம்மை பலப்படுத்துகிறவர் அவர் தான் பரிசுத்த. தேற்றுகிறவர் என்றால் நம்ம பலவீனமாக உணரும் பொழுது நம்மளை தட்டி கொடுத்து உன்னால் செய்ய முடியும், நீ தேவனுடைய ஆற்றலை பெற்றுக்கொள், இதை நீ செய் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் நம்மளை உந்தி தள்ளுகிறவராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு அடிப்படை என்னென்னா ஜெப வாழ்க்கை. ஜெப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிகமாய் ஊக்கமாய் இயேசு ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இவர் ஜெபம் பண்ணதை குறித்து பாருங்கள், எபிரேயரில் எழுதப்பட்டிருக்கிறது 5ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளும் பாருங்கள். அவர் எப்படி ஜெபம் பண்ணார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி. இப்போ கவனிங்க, இப்போ ஒரு மரணத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். அந்த கெத்சமனே பிரேயரை தான் இங்கே பெயர்த்து எழுதப்படுகிறது. இப்போ பிதாவாகிய தேவன் நினைத்தால் இந்த மரணமே நேரிடாமல் தடுக்கிறனால என்ன செய்ய முடியும், தடுக்க முடியும். அந்த ஹோப்பில் தான் இயேசு பேசுகிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானாலும் நான் இந்த மரணத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டிய அந்த நிலைகள் அதிலிருந்து தவிர்க்க முடியுமானால் என்னை அந்த நிலையிலேருந்து தப்பு வைக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ப்ரேயரையே ஷேர் எடுக்கிறார் இல்லையா. அவர் எப்படி ஜெபம் பண்ணாராம் பாருங்கள். மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி. இப்போ வாசிங்க எல்லாரும், எப்படி ஜெபம் பண்ணார்? சும்மா லேசாக ஜெபம் பண்ணலை, அவர் பலத்த சத்தம் போட்டு ஜெபம் பண்ணார். சும்மா சத்தமாக ஜெபம் பண்ணாரும் போடலை. எப்படி ஜெபம் பண்ணுறாரு? அதனால தான் ஜெபத்தில் பல ரகங்கள், பல விதமாய் மக்கள் அதை ஏறெடுக்கிற விதங்கள் வித்தியாசப்படுகிறது. ஏன்னா இப்போது அடுத்த அவரை பிடிச்சிட்டு போகிறாங்க, அடுத்து அவர் பாடுகளுக்குள்ளே போகிறாரு, எல்லாரும் அவரை நிந்திக்க போகிறாங்க, அவமதிக்க போகிறாங்க. ஏன்னா அந்த ஸ்கெட்செல்லாம் முதலே மோசம் எலியாவும் கொடுத்துட்டாங்க. நீ எப்படியெல்லாம் உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் கொண்டு போவாங்க, எப்படியெல்லாம் நிந்திக்கப்படுவீர், முடிவில் உண்மை எப்படி சிலுவையில் அடிப்பாங்க, ஒரு படத்தை கொடுத்துட்டாங்க. இது காட்ஸ் பிளான், இப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டாங்க. அப்போது இப்போ என்னென்னா இயேசு அங்கே ஜெபம் பண்ணுறார். அங்கே ஜெபம் பண்ணும்போது அதிக வியாகுலத்தோடேன்னு போட்டிருக்கு இல்லையா. அவருடைய வியர்வை ரத்தத்தினுடைய பெருந்துளிகளாக விழுந்துச்சுன்னு போட்டிருக்கு இல்லையா. அவர் அப்படி ஜெபிக்கும்போது எப்படி ஜெபம் பண்ணார்னா, பலத்த சத்தத்தோடும் அப்புறம் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி. அப்போ கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபம் பண்ணும்போது பலத்த சத்தத்தோட
கண்ணீரோட அதிக வியாகுலத்தோட அவர் ஜெபம் பண்ணுறாரு. அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது தான் இரத்தங்கள் அப்படி வியர்வைகள் எல்லாம் இரத்தத்தினுடைய பெருந்துளிகளாக கீழே விழுகுது. ரத்தம் சொட்ட சொட்ட ஜெபம் பண்ணியிருக்கார். ஆத்தும வியாகுலத்தோட ஜெபம் பண்ணுறாரு. அவருடைய இன்னரில் அவ்வளோ பேடன் இருக்கு, அவ்வளவு பயங்கள் திகில்கள். அடுத்து பாதாளத்தில் கொண்டு போய் அவருடைய ஆவி வைக்கப்பட போகுது. அங்கே என்ன சம்பவம் நடக்க போகுது? இப்போ தேவனுடைய கோபாக்கினையை சிலுவையில் சுமக்க போகிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா தேவ பிரசன்னத்தை இழக்க போகிறார். அதான் ரொம்ப முக்கியமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதை வேணாலும் இழந்துடலாங்க. ஆனால் தேவ பிரசன்னத்தை ஒருத்தன் இழக்கிறது மாதிரி இருக்கே, அது மாதிரி மோசமான ஒரு நிகழ்வு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. மோசமாக. ஏனென்றால் ஆதி முதற்கொண்டு பூமிக்கு வந்தால் கூட அவர் தேவனை முகமுகமாக பார்க்குறாரு, அவரோடு உறவாடுறாரு, தேவன் செய்கிறதை குமாரன் காண்கிறாரு, எல்லா என்ஜாய்மெண்ட்டும் நடக்குது. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்தகாரம் சூழும் பொழுது தேவ பிரசன்னம் இயேசு விட்டு எடுபட போகிறது. பயங்கரமான ஒரு நிலைக்குள்ளே இயேசு போகிறாரு. இப்போ இதையெல்லாம் இயேசு எண்ணி பார்க்கும் பொழுது தான் அவர் இதுவரை அனுபவித்திராத ஒன்று. அப்படின்னா இந்த பாடுகள் துக்கங்கள் அதெல்லாம் கூட லேசாக நம்ம சொல்லலாம். ஆனால் தேவனோடு இருக்கிற உறவை என்ன செய்ய போகிறாரு? இழந்து போக போகிறாரு. இதெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது தான் அவரால் அதை பேர் பண்ணவே முடியலை. இந்த அப்பாவுடைய பிரசன்னத்தை நான் எப்படி இழப்பேன்? ஆதி முதல் உலகம் தோன்றுவதற்கு முன்பாக அவரோடு நான் இருந்திருக்கேன். இப்போது நான் அவருடைய பிரசன்னத்தை இழந்து சிலுவையில் தொங்க போகிறேன். அதுக்கப்புறம் அவருடைய பிரசன்னமே இல்லாத பாதாள குழிக்குள்ளே போக போகிறேன். தேவ பிரசன்னம் இல்லாத ஒரு இடத்துக்குள்ளே போக போகிறேன். இதை நினைக்கும் பொழுது தான் அவருக்கு ரொம்ப வியாகுலம் உண்டாகிறது. அவர் அப்படியே கதறி ஜெபிக்கிறார். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. இப்போ வந்து அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம் மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி. அப்போ மரணத்திலிருந்து ரட்சிக்க முடியும், தேவன் ரட்சிக்க வல்லவர் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுனால தான் அவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, இல்லைப்பா இதான் உண்மை குறித்த சித்தம், இந்த சித்தத்துக்குள்ளே நீ பிரவேசிக்கணும்னு சொல்லி அவரை பலப்படுத்துகிறார். இப்போ பாருங்களேன், இங்கே இன்னொரு வார்த்தையை பார்க்குறோம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. பாருங்கள், இப்போ இவர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, இவர் சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் இவர் தான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியராய் என்றென்றைக்கும் இருக்க வராரு. சபைக்கு இவர் தான் பிரதான ஆசாரியர். இப்போது பிரதான ஆசாரியனாய் ஒருவன் இருக்க வேண்டுமானால் அந்த பிரதான ஆசாரியன் எப்படி இருக்கணும்? அப்போது பிரதான ஆசாரியனுக்கென்று நிறைய டிசிப்ளின் இருக்குது. இன்றைக்கி நம்மளை தேவன் ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளையும் தேவன் ராஜாக்களாக மாற்றியிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு நாட்களில் அந்த ஆசாரிய ஊழியத்தை யாரும் செய்ய முடியாது, இன்றைக்கி நம்மளும் ஆசாரியர்களாக ஆக்கியிருக்கிறார் அப்படின்னு. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அந்த தகுதியை பெற்றுட்டிங்கன்னா இப்போ ஒரு ஆசாரியன் எப்பேற்பட்டவனாக இருக்க வேண்டும் அதை நீங்கள் உணரணும். ஒரு ஆசாரியனை ஆக்கிட்டு ஆசாரியன் தன் இஷ்டப்படி செய்கிறவனாக இருக்க முடியாது. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆசாரியனுக்கு என்று சில டிசிப்ளின்ஸு, சில ரெகுலேஷன் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆசாரியன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் ஒரு ரெகுலேஷன் நமக்கு அவன் பழைய ஏற்பாட்டில் கொடுத்துருக்கிறார். அவன் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும், எவ்வளோ பக்தியாக இருக்கணும், எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும், யார்கிட்ட பழகணும் பழகக்கூடாது, யார் வீட்டுக்கு போகணும் போகக்கூடாது, எந்த நிகழ்வில் கலந்து கொள்ளணும் எந்த நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடாது, அவன் துக்கத்தை எப்படி பிரதிபலிக்கலாம் எப்படி பிரதிபலிக்கக்கூடாது, நிறைய சுத்திகரிப்பின் முறைகளை தான் ஆசாரியனுக்கு இருந்தது. இப்போது வேதம் சொல்லுகிறது, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே
கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. பாருங்கள், சில நேரங்களில் இந்த பாடுகள் சில ஒபீடியன்ஸை நமக்கு கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கையில் பாடுகளே இல்லாமல் இருந்தோன்னு சொன்னால் நம்ம செய்கிறதுலாம் சரின்னு மனுஷன் வாழ்ந்துட்டுருப்பான். அவன் நினச்சபடியெல்லாம் செய்வான், டிசிப்ளினே இருக்காது அவன் வாழ்க்கையில். பாடுகளுக்குள்ளே போகும்பொழுது தான் அவன் ரெகுலேட் பண்ணப்படுறான். இனிமேல் இந்த விஷயத்தில் நான் இப்படி தான் இருக்கணும், இதை தாண்டி செயல்படக்கூடாது, இது தேவனுக்கு பிரியமில்லாதது, இதுதான் தேவனுக்கு பிரியமானது. அப்போ இதை எங்கே கற்றுக்கிறாங்க அப்படின்னா, பாடுகளுக்குள் ஒரு மனிதன் போகும்பொழுது தான் அந்த இடத்துல தான் கற்றுக்கொள்கிறான். இப்போது கடவுள் டீச் பண்ணுறாரு, ஆனால் அந்த டீச்சிங்கில் எல்லோரும் கற்றுக்கிறதே கிடையாது. டீச்சிங்கை கேட்டு விட்டுடுறாங்க. ஆனால் அநேக நேரங்களில் மனிதர்கள் அவர்கள் படுகிற பாடுகள் மூலமாக அநேக பாடங்களை என்ன செய்கிறாங்க, கற்றுக்கொள்கிறாங்க. அவங்க பாடுபட்ட பிறகு தெரியுது, ஓ இது இப்படிப்பட்டதா, இப்போ கொஞ்சம் கவனமாக இனிமேல் என்ன செய்யணும், இதை கையாளணும், இது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அங்கே தான் அவங்க கற்றுக்கொள்கிறாங்க. அப்போது இயேசுவுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவை இந்த பாடுகளின் ஊடாக போகும் பொழுது ஒரு ஆசாரியன் எப்பேற்பட்ட டிசிப்ளின்டு பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாடுகளை எல்லாம் என்ன செய்கிறாரு, பாடுகள் வழியாக அந்த ஒழுங்குமுறைகளை எல்லாவற்றையும் இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் கற்றுக் கொடுத்தார். இங்கே நல்லா கவனிங்க, இயேசு தேவன், ஆனால் அவர் பிதாவாகிய தேவனுடைய குமாரன். இப்போ குமாரனுக்கு தகப்பன் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாரு, சில காரியங்களை கற்றுக் கொடுக்குறார். நல்லா கவனிக்கணும், இயேசு தேவன், தேவனுடைய குமாரன், அவரும் அந்த தேவன்கிற அந்த கேட்டகரியில் தான் இருக்கிறாரு. ஆனாலும் அவருக்கே பிதாவாகிய தேவன் சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. பாருங்கள், அவர் பட்ட பாடுகளின் நிமித்தமாக, அந்த பாடுகள் மூலமாக அவர் கீழ்ப்படிதலை, இப்போ ஒரு ஆசாரியன் என்று ஒருவன் இருப்பானே. ஆனால் நான் இப்போ இன்றைக்குள்ள டேர்மில் சொல்லணும்னா 5 விதமான ஊழியங்களை செய்கிற ஊழியக்காரர்கள். இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா பாஸ்டர்ஸ் ஒபீடியன்ஸை கற்றுக்கொள்ளணும், கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி நிறைய நேரங்களில் ஏதோ 2 வசனம் பிரசங்கம் பண்ண தெரிஞ்சிருச்சு, நமக்கு ஒரு ஆராதனை தெரிஞ்சிச்சு, அல்லது ஒரு இசை தெரிஞ்சிருச்சு, இல்லை ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிச்சுன்னா இதையெல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய தகுதியாக வைத்துக்கொண்டு இன்றைக்கி நம்ம ஊழியம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேரை பார்க்குறேன். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக்கல் ஃபீல்டில் இருந்திருப்பாங்க. இப்போ ஒர்ஷிப் அப்படி மியூசிக் வாசிச்சிருப்பாங்க, 2 பாட்டை ஏற்றிருப்பாங்க. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்படியே 2 வசனத்தையும் கற்றுட்டோன்னே நம்மளும் பாஸ்டராக போயிடலான்னு வந்துடுவாங்க. வர்றது தப்பே கிடையாது, எந்த ஃபீல்டில் இருந்து வேணால் வரலாம். மீன் பிடிச்சவங்க வந்திருக்கிறாங்க, டாக்டராக இருந்தவங்க வந்திருக்காங்க, கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக இருந்தவங்க வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் இயேசுநாதருடைய காலங்களில் நடந்திருக்கு. யார் வேணாலும் வரலாம். ஆனால் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது என்னென்னா, கீழ்ப்படிதல்லாம் என்ன அப்படிங்கிறத எல்லா ஊழியர்களும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ இயேசுவே பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து ஒன்றை கற்றுக்கொண்டார் என்ற வார்த்தையை இந்த எபிரேயருக்கு எழுதின இந்த புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று என்னென்னா, இந்த புஸ்தகத்தை யார் எழுதினானே கண்டுபிடிக்க முடியல. இந்த எபிரேயர் புஸ்தகம் யாரால் எழுதப்பட்டது இது வரைக்கும் சரித்திரம் தெரில. ஆனால் அநேக முக்கியமான காரியங்கள் இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்கிறேன், அது ஆவியானவர் தான் எல்லாவற்றையும் யாரோ ஒரு மனிதனை கொண்டு எழுதியிருக்கிறார். ஆனால் எழுதின ஆக்கியோனுடைய பேர் எழுதப்படலை. யார் இந்த எபிரேயர்கள் எழுதின புஸ்தகத்தை எழுதினான்னு தெரில. ஆனால் நல்ல பல காரியங்கள், ஆவிக்குரிய ஆழமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ கெத்செமனேல இயேசு எப்படி ஜெபித்தார் அப்படிங்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அவர் அந்த ட்ரிபுலேஷனுக்குள்ளே போகிறார் இல்லையா, அவரை காரி துப்புறாங்க, அவர் பல பாடுகளை படுறாரு. இப்போது அவரை பிடிச்சிட்டு போய் முதல்ல ஆசாரியனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகிறாங்க. கெத்செமனேல அரெஸ்ட் பண்ணி பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு என்ன செய்கிறாங்க, கொண்டு போய் ராத்திரி பூரா அவரை பாடுபடுத்துகிறாங்க. இப்போ இந்த இயேசுக்குள்ளே அவ்வளோ வல்லம் இருந்துச்சுங்க. ஆனால் இயேசு வாயை என்ன செய்யலை, திறக்கலை, வாயை திறக்கலை. அவர் வாய் திறந்திருந்தானா ஒருத்தன் கூட பக்கத்தில் அவர் அடிச்சிருக்க முடியாது.
ஏன் சொல்கிறேன்னா, இப்போ அவரை பிடிக்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ண போகிறாங்கங்க. போகும்பொழுது இயேசு அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, அவர்களுக்கு எதிர்கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். அவரை அரெஸ்ட் பண்ண போகும்போது அந்த தோட்டத்தில் எல்லோரும் ராத்திரியில் இருக்கிறாங்க. இயேசு 18 அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், போர்ச்சேவருடைய கூட்டத்தை கூட்டிகிட்டு யூதாஸ் இப்போ இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்காக போகிறான். தீவட்டிகளோடும் பந்தங்களோடும் அங்கே போகிறாங்க. 4வது சொல்ல பாருங்கள், யோவான் 18:4. இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய், இப்போ அவரை பிடிச்சிட்டு போகிறாங்க, அவரை பாடுகளுக்கு உட்படுத்த போகிறாங்க. இப்போ இயேசு வந்து எஸ்கேப் ஆகிறாங்க ஆகலாம், ஆனால் எஸ்கேப் ஆகலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, பிடிக்க வராங்கன்னு தெரிஞ்சுட்டு எதிர்கொண்டு போனார் என்று பார்க்கிறோம். எதிர்கொண்டு போய், யாரை தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவருடைய கூட என்றார். இப்போ வந்து பாருங்கள், அவர் நான் தான் சொன்ன உடனே என்ன நடந்துச்சுன்னா அடுத்த வசனம் சொல்லுது, நான் தான் என்று அவர் அவர்களிடத்திலே சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையில். அப்போ என்ன அர்த்தம்னா, இயேசுக்குள்ளே அவ்வளோ பவர் இருக்குது. நான் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அந்த சத்தமே வந்து பாருங்கள், இயேசுவுக்கு அருகில் வந்து ஒருத்தனால நிற்க முடியும். இயேசுவை பிடிக்க வந்தவங்களாம் போர்ச்சவர்கள். நான் தான் ஒரு சொன்ன உடனே டொம்முன்னு இலக்கில் வந்துட்டான். நான் சொன்னேன், இவனா இயேசு அரெஸ்ட் பண்ண போகிறது? இயேசு மட்டும் இது வந்து அந்தகாரத்தினுடைய வேலையும் அந்தகாரத்தின் இது அவர்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாய் இருக்கிறது அப்படின்னு இயேசு உணர்ந்து, இது வந்து அந்தகாரத்தினுடைய அதிகாரம் செயல்படுகிற ஆசாரியர்களுடைய டைம். அப்போ நான் வந்து இப்போ முரட்டாட்டம் பண்ணக்கூடாது. இப்போ நானே என்ன செய்ய போகிறேன், என்னை ஒப்பு கொடுக்க போகிறேன். சிலர்லாம் பாருங்கள், குற்றம் புரிஞ்சிட்டாங்கன்னா இந்த உலகத்தில் தலைமறைவாகிற ஆட்கள்லாம் இருக்குது. நிறைய பேர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறான். ஒத்துக்கிறது இல்லை, பயம், பிடிச்சா நம்மளை வசமாக பண்ணிடுவாங்க அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. ஆனால் இயேசு அப்படி இல்லை. அவர் வந்து ரெண்டாவது சில ஆட்கள் வந்து பாருங்கள், தங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி கைதாகாமல் தப்பிப்பாங்க. அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா ஃபோர்ஸஸையும் தடுப்பாங்க, அல்லது தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவாங்க. எல்லாத்தையும் பார்க்குறோம் இந்த உலகத்தில். ஆனால் இயேசுக்குள்ள அவ்வளோ பவர் இருக்கு. அவர் என்ன உணர்றாருன்னா, இது அவர்களுடைய நேரம், அந்தகாரத்தினுடைய அதிகாரம் அப்படி சொல்கிறார். இந்த வார்த்தையை நம்ம சுவிசேஷத்தில் பார்க்குறோம். அப்போ இயேசு என்ன பண்ணுறாருன்னா, இது அவங்க வேலை. ஆகவே வந்து நான் வந்து இப்போ எதிர்க்க மாட்டேன், இப்போ நான் வந்து என்னை வந்து அவங்கள்ட்ட ஒப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சீஷர்களை தப்பு வைக்கிறதுக்காக தான் கேட்குறார், யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு. அப்புறம் சொல்ல, என்ன தேடுறது உண்டானால் நீங்கள் இவர்களையெல்லாம் விட்டு விடுங்கள் அப்படிங்கிறார். இவங்களெல்லாம் போக விடுங்க. 8வது வசனத்தை தான் சொல்கிறார். எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாதீங்க, எல்லாரையும் விட்டுருங்க, நான் வர்றேன் அப்படின்னு இயேசு தன்னை அர்ப்பணிக்கிறார். இப்போ இயேசுக்குள்ளே இவ்வளோ பவர் இருக்குங்க. இவ்வளோ பவர்ஃபுல்லான இயேசுவை பிடிச்சிட்டு போய் தான் அதே நைட்டில் முழங்கால் படிக்கிட்டு வச்சு அவர் வணங்கி கேலி பண்ணுறாங்க. அடுத்து அவர் கன்னத்தில் அரைகிறாங்க, அவங்க முகத்தில் காரி துப்புறாங்க. ஆனால் இயேசுக்குள்ளே இவ்வளோ பவர் இருக்குங்க. அவர் அந்த பவரை ரிலீஸ் பண்ணவே இல்லைங்க. அவர் வாயை திறந்தால் எவனும் எதிர்த்து நிற்க முடியாது, தீர்ப்பை எழுத முடியாதுன்னு அவருக்கு தெரியும். ஆனால் தேவனுடைய சித்தம் இப்படி நடக்க வேண்டுங்கிற ஒரு ஸ்கெட்சை ஏற்கனவே தேவன் கொடுத்துட்டாரு. இப்போது அந்த திட்டத்துக்கு அர்ப்பணிக்கிறது தான் இயேசுனுடைய வேலையாக இருக்கிறது. நல்ல நேரங்களில் பாருங்களேன், நமக்கெல்லாம் கொஞ்சம் ஆற்றல் இருந்துச்சுன்னா மிரட்டி போடுவோம் எல்லாரையும். நான் அப்படி பண்ண முடியும், இப்படி பண்ண முடியும், ஒழுங்காக இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு தான் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, உடனே அதை எடுத்து எல்லாத்தையும் பயன்படுத்தணும்னு நினைப்போம். அந்த பயன்படுத்துவதனுடைய விளைவுகள் வந்து நிறைய நேரங்களில் பிரச்சனைகளை உண்டாகும். இயேசு தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். அதனால் அவர் பேசவே இல்லை. அதனால தான் ஏசாயாவில் எழுதப்பட்டிருக்கிறது 53ஆம் அதிகாரத்தில், ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் பாருங்கள். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. ஏன்னா வாயை திறந்தால்
தேவனுடைய திட்டம் கெட்டுவிடும். இப்போ அவர் ஏன் வாய் திறக்காமல் இருந்தார்னா, தேவனுடைய திட்டம் என்ன செய்யக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது. இவர் ஏதாவது பேசி இவர்லேருந்து பவர் ரிலீஸ் ஆகி இப்போ இவங்க இவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்காமல் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சரி இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். சீசர்களெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, பிடிச்சி கூப்பிட்டு போவாங்க, அடிப்பாங்க, விசாரிப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் ஜனங்களுக்கு பயம் வரும், விட்டுருவாங்க. சரி போங்க, இன்னொரு நாளைக்கு இனிமேல் பேசக்கூடாது போங்க, அப்படி விட்டுருவாங்க. இப்போ இயேசுவையும் அப்படி விட்டுட்டாங்கன்னா அந்த காட்ஸ் பிளான் கெட்டு போயிடும். தேவன் நியமித்த அந்த நாட்கள், நேரங்கள், டைம் கூட தேவன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டார். அதனால இதெல்லாம் எப்போ உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டார். இயேசு சாயங்கால வேளையில் அவர் சிலுவையில் அடிக்கப்படுவார் அப்படிங்கிறத இயேசு பிதாவாக இதை ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டார். அதனால தான் பஸ்காவை அடிக்கும் பொழுது எந்த நாள் என்ன நேரத்தில் அடிக்கணும் அப்படிங்கிறது யூதர்களுக்கு மோசையின் மூலமாக எகிப்தில் இருக்கும்போதே சொன்னார். சாயங்கால வேளையிலே அதை நீங்கள் அடிக்க வேண்டும், ஏன்னா அது நிழல், இது நிஜம். அப்போ டைம் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இயேசு சிலுவையில் என்ன செய்யணும், தொங்க வேண்டும் அப்படின்னு. அப்போ இப்போ இயேசு வாயை திறந்து அந்த தேவனுடைய திட்டம் நிறைவேறாமல் போய்விடக்கூடாது. நிறைய நேரங்களில் தேவனுடைய ஊழியர்களும் தேவனுடைய பிள்ளைகளும் தேவையில்லாமல் வாயை திறக்கிறதுனால நிறைய தேவ திட்டங்கள் நிறைவேறாமல் போய்விடுகிறது. நான் சொல்கிறேன், எங்கே சைலண்ட்டாக இருக்கணுமோ அங்கே கண்டிப்பாக சைலண்ட்டாக தான் இருக்கணும். நமக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு வாயை திறந்தே நிறைய நேரங்களில் தேவனுடைய திட்டங்களை நாம் கெடுத்து போட்டுக்கூடாது. இப்போது சகரியாவை பார்க்குறோம். யோவானை பிறக்க போகிறான்னு சொல்லிட்டு கபிரியல் சொல்கிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவி ஒரு குமாரனை பெருமானுக்கு யோவான்னு பேருன்னு சொன்னோடனே இப்போது ஆமேன்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். ஒவ்வொரு நேரமும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் போகும்போது வேண்டுதல் செய்கிறான், வயசாயிருச்சு எனக்கு ஒரு பிள்ளை வேணும், வயசாயிருச்சு எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு. இப்போ திடீர்னு தேவதன் சொல்கிறான் உன் வேண்டுதல். இப்போ ஆமேன்னு துள்ளி குதிச்சுட்டு சகரியா வெளியே வந்திருக்கணும். அதை விட்டுட்டு அவன் கிராஸ் பண்ணுறான். இது எப்படி நடக்கும், என் மனைவி வயசு சென்றவளாயிட்டா, நான் கிழவனாக இருக்கிறேன்னு. இப்போது என்னென்னா, இவ்வளோ நாள் ஜெபம் பண்ண உடனே இயேசுவை முன்னறிவிக்கிறவனாக யோவான் சானனை இவர்களுடைய வயிற்றில் பிறப்பிக்கணும்னு சொல்லி தேவன் திட்டம் போட்டு எல்லாம் பண்ணிட்டார். இப்போ அந்த திட்டத்தையே கொலாப்ஸ் பண்ணுறது மாதிரி இவன் வாயை திறந்துட்டுருக்கிறான். தேவதூதன் பார்த்தான், இவனை வாயை திறக்க விட்டால் எல்லா மாஸ்டர் பிளானும் கெட்டு போயிடும். உடனே சொல்லிட்டான், இந்த காரியம் நடக்கிற வரைக்கும் நீ ஊமையாக இருப்ப, பேச மாட்டேன்ட்டான், வாயடைச்சி விட்டான். அப்போ என்னென்னா, இயேசுவும் ஏன் வாயை திறவாது இருந்தார்னா, வாயை திறந்தால் வல்லமை புறப்படுது. இயேசு ஃபுல்லாக பவர், அவருக்குள்ளே ஏராளமான பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். வாயை திறந்தால் முன்னாடி நிற்கக்கூட முடியல, அவ்வளோ பவர் இருக்கு, விழுந்துருவாங்க. இதெல்லாம் இன்றைக்கும் பார்க்குறோம். சில ஊழியக்காரர்களுக்கு முன்னாடி போய் நிற்கக்கூட முடிய மாட்டேங்குது, அவ்வளோ ஆச்சரியமான வல்லமையினாலே நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு வீடியோ பார்த்துட்டேன், ஒரு பாஸ்டர், அவர் ஆல்ஃப்ளுகாஸ் அப்படி அல்லலியா மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிகள் நடத்தக்கூடிய ஒரு பெரிய உலக மகா பிரசித்தி பெற்ற ஒரு பசங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அவங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர், அவரை காட்டில் வயசில் சீனியர், அவர் அசிஸ்டன்ட் பாஸ்டர். அவர் சொல்கிறார், இன்றைக்கி யுவர்ஸ் டே, நீங்கள் இந்த மீட்டிங்லாம் கண்டக்ட் பண்ணுங்கள், உங்கள் மூலமாக கடவுள் கிரியை செய்ய போகிறார். அப்படிங்கும்போது அந்த அந்த அன்னைக்கு இருந்த ஹீலிங் மீட்டிங்ஸ்லாம் அவர் தான் பண்ண போகிறார். அசிஸ்டன்ட் பாஸ்டர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு இவர் இப்படி போய் ஒரு சேர் போட்டு உட்கார்றார். அப்போ அசிஸ்டன்ட் பாஸ்டரு அங்கே இருந்து இவர்கிட்ட இப்படி ஸ்டேஜ் பக்கத்தில் இப்படி கீழே கிராஸ் பண்ணணும். இவரை கிராஸ் பண்ணுறதுக்கு அவர் பயப்படுறார். நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்களிலிருந்து வல்லமை வெளிப்படுகிறது, இப்போ நான் கிராஸ் பண்ணேன்னா விழுந்துடுவேன். அவர் பயப்படுறாரு. பயந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி உட்காந்துருக்கு, இங்கே பெரிய பாதை இருக்குது, அவர் எங்கேயோ சுற்றி அப்புறம் இந்த பக்கம் அந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுறாரு. இவர் மூலமாக எவ்வளோ வல்லமை வெளிப்பட்டு எவ்வளோ பெரிய அற்புதங்கள் நடக்கணுமோ அவ்வளோ காரியத்தையும் அவங்களுடைய உதவி ஊழியர் மூலமாகவும் தேவன் அன்னைக்கு செஞ்சிட்ருக்கார். அவங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர் அப்படி மிரக்கிள்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாரு. அவ்வளோ அற்புதம் நடக்குது, அவ்வளோ பிள்ளை சுனிய கட்டுகள் உடையுது, நிறைய வெளியரங்கமான அற்புதங்களை பார்க்குறோம். அப்போது இன்றைக்கும் இது மாதிரி நிறைய பேர் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. வாயை திறந்தாலே
அல்லது அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்தா கூட அந்த இடத்திலிருந்து தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ இயேசு அதனால் என்ன பண்ணுறாருன்னா வாயவே திறக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வர்றார். அதனால தான் அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை என்ன செய்யலை. இப்போ வாயை திறந்தானா இந்த நெருக்கிறவன் ஒடுக்கிறவனா அவன் செத்து போயிடுவான், அவன் விழுந்துருவான், அவன் யாரும் பக்கத்தில் நிற்க முடியாது. அப்புறம் யார் இவரை கொண்டு போய் சிலுவையில் அடிக்கிறது? அதனால தான் இயேசு ஒரு பிதாவாகிய தேவனுடைய ஆலோசனையின்படி இனிமேல் இந்த பாடுகளின் டைம் வந்துருச்சு, நான் என் வாயவே என்ன செய்ய மாட்டேன், திறக்க மாட்டேன். வாயை திறந்தால் காரியம் கெட்டு போயிடும். வாயை திறக்கலை, கம்முன்னு போயிட்டே இருக்கிறாரு. இப்போது பிலாத்துடைய அரண்மனை கொண்டு போகிறாங்க. அப்புறம் இவர் கலிலேயன் அப்படின்னு சொன்னவொடனே கலிலேயா ஏரோதனுடைய ஆளுகைக்கு உட்பட்டதுன்னு சொல்லிட்டு ஏரோதுட்ட அனுப்புகிறாரு. ஏரோதுட்ட போய் என்கொயரி பண்ணுறாங்க. அப்போ ஏரோதுட்டையும் இயேசு வாய் திறக்கலை. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க, நீ தேவனுடைய குமாரனா அப்படின்னு. ஒருத்தையும் கேட்டான், நீ யூதனுடைய ராஜாவான்னு கேட்டான். அவர் சொன்னார், தான் யூதனுடைய ராஜாலாம் விளக்கெல்லாம் சொல்லலை, ஆமான்னு தலையாட்டிக்கிறார், நீ சொல்லுகிறபடி தான் ஆமாம், அவ்வளோதான், அதுக்கு மேலே வாய் திறக்க மாட்டேங்கிறார். அப்புறம் நிறைய அவர் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துறாங்க. இயேசு வாயே திறக்கலை. அவன் கேட்குறேன், ஏறுவதுக்கும் ஆச்சரியமாக இருக்குது, பிலாத்துக்கும் ஆச்சரியமாக இருக்குது, உன் பேரில் இவ்வளோ குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க, நீ ஒன்றுமே பேசுகிறது இல்லையா? ஆண்டு தெரியும், பேசினா காரியம் கட்டு போயிடும். அவர் உத்தமருங்கிறது விளங்கிடும், அவரை சிலுவையில் அடிக்கவும் முடியாது. அப்போ தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக இயேசு அவர் வாய் திறவாது இருந்தார் என்று பார்க்கிறோம். அவர் வாயை திறக்கவில்லை. அது எப்படி இருந்தார்னா, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இப்போ இயேசு தேவனுடைய திட்டம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறார், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார். நிறைய நேரங்களில் காட்ஸ் வில், தேவனுடைய சித்தம், இந்த காட்ஸ் பிளான் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும்னா, நிறைவேறதுக்காக நம்ம ரொம்ப பொறுமையோடு இருக்க வேண்டியிருக்கிறது, வாயை மூடிட்டு இருக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா சில நேரங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க, அல்லது தப்பாக வாயை திறந்து பேசிடுவாங்க எமோஷனில். இதெல்லாம் தான் கடவுளுடைய திட்டங்கள் சித்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாதபடிக்கு தடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது, தடுக்கிற காரியமாக இருக்குது. வாயை திறந்தே நம்ம வாயினாலேயே நிறைய தெய்வீக திட்டங்களை நாம் கெடுத்து விடுகிறோம். அப்போ இந்த குட் ஃப்ரைடே நாட்களில் நம்ம சிலுவை பாடுகள் என்று வரும் பொழுது அதில் ஒரு பெரிய பாடம் என்ன தெரியுமா? சிலருக்கெல்லாம் வாயை மூடிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய பாடாக இருக்கும். வாயை திறக்காமல் இருந்துச்சுன்னா திறக்காமல் இருக்க முடியாது, வாயை மூடிட்டு இருக்கவே முடியாது. வாய் லப்ப 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 லப்பன்னு எனத்தையாவது மென்னுக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஜெபத்தில், நான் இன்றைக்கி மௌன விரதம்னு இருந்து பாருங்கள், உலகத்தில் இருந்து பார்க்குறான், ட்ரை பண்ணுறான், மௌன விரதம், இன்றைக்கி யார்ட்டையும் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன், அதாவது என்னென்னா நான் எதையும் கெடுக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். நான் சொல்கிறேன், சில வேதமும் அப்படி தான் சொல்லுது, நீ சில இடங்களில் பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, பேசுனா காட்ஸ் பிளானை கெடுத்துருவேன். வாயை திறந்து பேசி இஸ்ரேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே போகிறதெல்லாம் எப்படிலாம் கெடுத்தாங்கிறத நம்ம பைபிளில் பார்க்குறோம். தப்பாக பேசியே கானானை இழந்துட்டாங்க, அவசரப்பட்டு பேசி. நம்ம வாயை நிறைய நேரங்களில் காட்ஸ் பிளானை கெடுத்துறாதபடிக்கு வாயை மூடிட்டுருக்கணும். கொஞ்சம் டிலே ஆனால் ஒவ்வொருத்தரும் நம்ம வாயை பிடுங்குவாங்க, தப்பாக பேச வைப்பாங்க. அல்லது கொஞ்சம் வாயாடியாக இருந்தோம்னா நம்மளே நிறைய நேரங்களில் தவறானவைகளை நிறைய பேசிடுவோம், நெகட்டிவாக நிறைய பேசிடுவோம், பாசிட்டிவாக தேவன்கிட்ட எதிர்பார்ப்போம். முற்போக்கானவைகளை எதிர்பார்க்குறது, ஆனால் பிற்போக்கானவைகளை வாயினால் பேசுகிறது. இதுதான் இருநாக்குன்னு வேதம் சொல்லுது. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ அதை மட்டும் பேசுகிறவர்களாகவும், மற்ற நேரத்தில் சைலண்ட்டாக என்ன செய்யணும், இருக்கணும். இந்த சைலண்ட் நிறைய பதில் நமக்கு கொண்டு வரும். பேசுனா நல்ல வார்த்தையில் பேசணும்,
கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுகிறோன்னு வேதம் சொல்லுது. இயேசு மௌனமாகவே இருக்கார். ஏன் தெரியுமா? தேவனுடைய திட்டம் என்ன செய்யணும்? நிறைவேற வேண்டும். ராஜாக்களுக்கு முன்பாக, நியாயாதிபதிகளுக்கு முன்பாக போய் நிறுத்துகிறாங்க, அங்கேயும் சைலண்டாக தான் இருக்கார். ஏன்னா தேவனுடைய திட்டம் என்ன செய்யணும்? நிறைவேற வேண்டும். அவருடைய நோக்கம் என்னென்னா, பைபிளில் என்ன எழுதியிருக்கிறது, எனக்கு என்ன வரைபடம் மலை உச்சியில் கொடுக்கப்பட்டது, இப்போ அதுபடி ஒழுங்காக போயிட்டுருக்கான், நான் பேசாமல் இருக்க போகிறேன், அவ்வளோதான். அந்த பாடுகளெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சைலண்ட்டாக, மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல வாய் திறவாது இருந்தார். இப்போ மத்தேயு சுவிசேஷத்துக்கு வரும் பாருங்கள். இப்போது இயேசுவை பிடிக்கும் போதெல்லாம் சீஷர்கள் ரொம்ப எமோஷனல் ஆவாங்க. வெட்டுவோமாம்மா, ஏன்னா அவங்க சின்ன கத்தி ஏதாவது தேவைப்படுறதுக்காக சின்ன லெவலில் கத்தி வச்சுருந்தாங்க. அந்த கத்தியை எடுத்துகிட்டு அப்பப்போ எதையாவது வெட்டி போட்டுடலாமா, குத்தி போட்டுடலாமா, அந்த மாதிரி எண்ணங்கள் சீஷர்களுக்கு இருந்துச்சு. செய்யவும் செஞ்சாங்க. இப்போ பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய பேர் மல்குஸ். அவன் இயேசுவை பிடிக்க வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே பட்டயத்தை உருவி காதோடு சேர்த்து வெட்டிட்டான். காது அருந்து துண்டாக விழுந்துருச்சு. அதுக்கு இப்போ இயேசுவை பிடிக்க வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல பட்டயம் கையாளப்படுகிறது. பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காது துண்டாகி கீழே விழுந்துருச்சு. ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு பாருங்களேன், அங்கே கூட இப்போ அவர் அரெஸ்ட் பண்ண வச்சதுக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல கூட பாருங்கள், அவருக்குள்ளே ஏற்கனவே யாரை தேடுகிறீர்கள் சொன்னவொடனே அவருக்குள்ளே இருந்த அந்த பவர் என்ன செய்யுது, ரிலீஸ் ஆகிறத பார்க்குறோம். அவர் இன்னும் பவர்ஃபுல்லாக தான் இருக்கார். அந்த பவரை வச்சு என்ன பண்ணார் அப்படின்னா, துண்டாக விழுந்த காதை எடுத்து ஒட்ட வைக்கிறார். நீங்கள் யோவான்லேயே வாசிக்கலாம். யோவான் 18 10 பாருங்கள். அப்போது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதரை வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பேர். பேதுரு டப்புன்னு பட்டயத்தை உருவி, பேதுரு லெஃப்ட் ஹேண்டான்னு தெரில, அவனுக்கு இடது வாட்டமானு தெரில, இப்படி வெட்டிட்டான் படாருன்னு. மல்குஸுடைய வலது காது என்ன செஞ்சிருச்சு, துண்டா விழுந்துருச்சு. விழுந்த உடனே இயேசு பார்க்குறாரு. அவனை பார்த்து சொல்கிறாரு, பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ சொல்கிறாரு. எப்பா, இப்போ பெரிய படம் போட்டு இது இப்படி செய்யணும், நான் ஏற்கனவே பிதாட்ட ஜெபம் பண்ணேன், இந்த பாத்திரம் நீங்கள் கொடுமானால் நீங்கள் செய்யும் ஜெபம் பண்ணேன். அவர் இல்லைப்பா, இந்த பாத்திரத்தை நீ தான் பானம் பண்ணணும், இந்த பாத்திரத்துக்குள்ளே நீ தான் அந்த பாத்திரமாக மாறணும்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் அந்த பாத்திரமாக இருக்கிறேன். இப்போ நீ வேலைக்காரனுடைய காதை வெட்டி இந்த காட்ஸ் பிளானை கெடுத்துறாத. நிறைய நேரங்களில் பாருங்கள், பேதுரு தேவனுடைய திட்டங்களை கெடுக்க தெரிஞ்சார். அதனால தான் முதல்ல அப்பாலே போ சாத்தானேன்னு திட்டு வாங்கினார். இப்போ இங்கேயும் பாருங்கள், அந்த பேதுரு தான் என்ன பண்ணுறாருன்னா, பட்டயத்தை எடுத்து வேலைக்காரனுடைய காதை வெட்டி போகிறார். என்னென்னா, இயேசுவை பிடிக்க விட மாட்டேன். அங்கே அவர் சொன்னார் இல்லையா, இது உமக்கு சம்பவிப்பதில்லை, இது இப்படி உனக்கு நேரிடக்கூடாது, நேரிட விட மாட்டோம் அப்படின்னார்ல, அந்த செயலில் இறங்கிட்டார். பட்டார்னு பட்டயத்தை உருவினார், காதார வெட்டிட்டான். வெட்டிட்டு இயேசு தள்ளிட்டு போயிடலான்னு பார்த்துருவான். இயேசு நின்றுட்டு சொல்கிறாரு, பட்டயத்தை உரையில் போடுறான். பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான்னு வேதம் சொல்லுது. இன்னும் மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லும்போது 26 அதிகாரத்தில் சொல்கிறாரு, பட்டயத்தில் திருமணி உரையில் போடு. மத்தேயு 26 52வது வசனம், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதனை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? 12 லேகியோன்னா, ஒரு லேகியோன்னா 6000 லீஜியன் அப்படின்னா 6000 அர்த்தம். 12 லீஜியன்னா 72,000 பேர். ஒரு சின்ன பிரேயரை அப்பா அப்படி கூப்பிட்டேன்னா 72,000 தேவதூதர்கள் தேவையினாலும் பிதா உடனே என்ன செய்வார், எனக்கு அனுப்பி வைப்பார். 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை நான் கூப்பிட்டேன்னா எவ்வளோ பெரிய ஆர்மி வேணாலும் வரும். ஆனால் அப்படி கூப்பிட்டேன்னா இந்த காரியம் என்ன செய்யாது, நடக்காது.
அப்போது சில தெய்வீகமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா நம்முடைய அமைதி காத்தல் என்பது மிக 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 முக்கியமானது. லைஃப்பில் நிறைய நேரங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க, கர்த்தர் கிரியை செய்வார்னு சொன்னால் நிறைய பேர் கேட்குறதே கிடையாது. அவசரப்படுறது, சண்டை போடுறது, எதையாவது ஒன்று நான் பண்ணி போடுவேங்கிறது. கடைசிக்கு என்னென்னா, இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, சரி நீ ஏதாவது பண்ண முடியும்னா நீயே பண்ணுப்பா, நான் பேசாமல் இருக்கிறேன்னு பேசாமல் இருந்துருவார். ஏன்னா காட்ஸ் பிளானுக்கு இவங்க ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. சைலண்ட்டாக இருந்தால் கேட்குறதே கிடையாது. நிறைய நேரங்களில் பார்த்துருக்கேன், அவசரப்படுவாங்க. ஏன்னா அவங்க மனசு அப்படி சொல்லும், இதை உடனே செஞ்சாகணுமாக்கும். கடைசிக்கு அது ரொம்ப கேவலமாக இருக்கும். நான் சொல்ல அவசரப்படக்கூடாது. தேவ திட்டம் இதான் தெரிஞ்சால் தேவன் அதை நிறைவேற பண்ணுறது வரைக்கும் வாயை மூடிக்கிட்டுருன்னா வாயை மூடிட்டு இருக்கணும், பொறுமையாக இருந்தால் கொஞ்சம் பொறுமையான செய்யணும் இருக்கணும், பேசாமல் இருந்தால் பேசாமல் இருக்கணும், பொறுமையாக இருந்தால் பொறுமையாக இருக்கணும். இப்போது ஏசு சொல்கிறார், ஏன் அவசரப்பட்டு பட்டயத்தை எடுத்து வெட்டினேன்? நான் தேவைன்னா கூப்பிட்டா 12,000 தேவதூர்களுக்கும் அதிகமானவர்களை தேவன் அனுப்பி வைக்க மாட்டாரா? அப்படி செய்வேனே ஆகில் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிற என்கிற வேத வாக்கியம் எப்படி பைபிள் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். எத்தனை பேர் அப்படி விரும்புகிறீங்க? என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறணும், அவ்வளோதான். அதுக்காக நான் சைலண்ட்டாக இருக்கேன்னா சைலண்ட்டாக இருக்க போகிறேன், பொறுமையாக கொஞ்சம் காலங்கள் காத்திருக்கேன்னா காத்திருக்க போகிறேன். காட்ஸ் பிளான் மட்டும்தான் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். அவசரப்பட்டு பேசுவதனாலோ சண்டையிடுவதனாலோ அல்லது என்னுடைய உரிமையை நான் கோருவதனாலையோ. இப்போ இயேசு வந்துங்க கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. இயேசு உரிமைக்காக வாதாட இல்லாமல் வாதாடக்கூடாதான். கோர்ட்டுங்கிறது என்னது? ஒருத்தன் குற்றம் சொன்னால் என்னுடைய உரிமை என்னவோ வாதாடி ஜெயிக்கலாம். இப்போ இயேசு மேலே பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க. அவர் வாதாடுனா அவர் என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். அவர் வாய் திறக்காத பொழுதே ஏறுவதும் சொல்லிட்டான், பொந்தி பிளாத்தும் சொல்லிட்டான், இவர்கிட்ட ஒரு குற்றமும் இல்லை, இவர் தான் நீதிமான். கடைசியாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது கூட பொந்தி பிளாத்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் பாத்திரன் அல்ல, தண்ணீரை அள்ளி கையை கழுவுறான், இந்த குற்ற கையெழுத்து நான் போட மாட்டேன், உங்கள் நிமித்தம் நான் செய்கிறேன், ஆனால் இந்த இரத்த பலிக்கு நான் பாத்திரன் அல்ல. இந்த சினகரிப்பு சங்கத்தினுடைய பவர் என்னன்னு கேட்டால், ஒரு காலத்தில் இவங்களே தூக்கில் போடலாம், இவங்களே கொலை செய்யலாம். சகல அதிகாரமும் உடைய சங்கம் தான் இந்த சன்ஹெட்ரின் அசம்பிளி அப்படிங்கிறது. அந்த சங்கம் அது மோஸ்ட் பவர்ஃபுல்லானது. மோசையுடைய நாட்களில் நிறுவப்பட்டது. 71 பேர்கள், மோசையோடு சேர்த்து 71 பேர்களோடு கொண்டு அமைக்கப்பட்ட பிரதானமான சங்கம் தான் அந்த சனகரிப்பு சங்கங்கிறது. எல்லா பவர்ஸ் அதுக்கு உண்டு. ஆனால் என்னென்னா, காலப்போக்கில் இந்த யூதர்களுடைய சாம்ராஜ்யம் தனி சாம்ராஜ்யம், இந்த சட்டத்தை வைத்து அவர்கள் உலகத்தையே நடத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. இதை காலப்போக்கில் அண்டை நாட்டிலிருந்து படையெடுத்து வர்றவங்க, ராஜாக்கள் அடிமைப்படுத்துகிறவங்க, இப்படிலாம் பண்ணி வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் எல்லா பவர்ஸையும் வச்சுக்கோங்க, ஒருவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்ற பவரை மட்டும் கிங்ஸுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர்களை ஆளுகை செய்த ராஜாக்கள் வாங்கிட்டாங்க. வேறு எந்த விஷயத்தில், யூதனுடைய விஷயத்தில், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய யூதனுடைய விஷயத்தில் பொந்திய பிலாத்தோ ஏறோதோ தலையிட முடியாது. இவங்களே தீர்த்து கொள்ளலாம். சனகரிப்பு சங்கம் தான் இங்கே எடுக்கிறதா முடிவு. சனகரிப்பு சங்கங்கிறது 71 நீதிபதிகளை கொண்ட பெரிய பெஞ்ச். அது அவங்க நியாயப்பிரமாணம், இன்னைக்கு நீதிபதியாக உட்காந்துருக்காங்கன்னா இந்திய அரசியல் சாசன சட்டத்தை முழுமையாக படித்தவர்கள். அவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் பண்ணி கடைசி போய் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக உட்கார்றாங்க. அவங்களுக்கு இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய எல்லா நுணுக்கங்களும் தெரியணும். இந்த 71 பேரும் சனகரிப்பு சங்கத்தில் மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தினுடைய நுணுக்கங்கள் அத்தனையும் கற்றவர்கள். அந்த சங்கத்தில் ஒருத்தர் நீதிபதியாக வரணும்னு சொன்னால் சாதாரணமாக வர முடியாது. ஏற்கனவே இருக்கிற பல நீதிபதிகள் அவங்கள அதுக்கு ஆர்டைன் பண்ணணும். அப்படி தான் அந்த சங்கம் வருது. அப்படிப்பட்ட ஒரு சங்கத்தினுடைய தலைவனாகத்தான் பிரதான ஆசாரியன் இருக்கிறான். அந்த சங்கம் தான் தீர்மானம் ஏற்றுது. ஆனால் இப்போ என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வேர்ல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றுறத அல்லது ஒரு கொலை தண்டனையை நிறைவேற்றுறதை மட்டும் கவர்மெண்ட் வாங்கிருச்சு.
அதனால தான் இவங்க ஏரோதுட்ட பொந்தி பிலாத்துட்ட கொண்டு போகிறாங்க. பொந்தி பிலாத்து இவர் கலிலேயன் கேள்விப்பட்ட உடனே, கலிலேயாவுக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கிறாருன்னு சொன்ன உடனே, நேசரேத்துன்னு சொன்ன உடனே இவரை ஏரோதுட்ட அனுப்புகிறாரு. ஏரோது என்கொயரி பண்ணி பார்த்துட்டு, இல்லைப்பா எனக்கு தீர்ப்பு சொல்ல முடியல, நீரே தீர்ப்பு சொல்லிக்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் பிலாத்துட்டு அனுப்புகிறாரு. இப்போ பிலாத்தை வைத்து இந்த தீர்ப்பை வாங்கணும். ஏன்னா அந்த தீர்ப்பு எழுதுகிற அதிகாரத்தை இப்போ அரசாங்கம் எடுத்துக்கிடுச்சு. இவங்கள்ட்ட இல்லை, செனகரிப்பு சங்கத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை. அதனால் இவங்களுடைய அதிகாரம் குறைக்கப்பட்டுருச்சு. ஆனால் ஒரு காலத்தில் இந்த சங்கம்தான் யூத குலத்தை ஆண்டு கொண்டிருந்த பெரிய ஒரு சுப்ரீம் அத்தாரிட்டியான சங்கம் என்பது செனகரிப்பு சங்கம். அதுக்கு அவ்வளோ பவர் கொடுத்துருந்தாங்க. இப்போ இயேசுவை கொலை செய்கிறதுக்காக இவங்க வர்றாங்க. இப்போ இந்த சங்கத்துக்கு முன்பாக இயேசு போய் நின்று பேசலாம், ஏன்னா அங்கே தனக்கு இருக்க உரிமையை வாதாடலாம். இப்போ சங்கத்துக்கு முன்னாடியும் வாதாடலை. அங்கேயும் பிரதான ஒரே ஒரு கேள்வி கேட்டான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து தானா, அதை எங்களுக்கு சொல்லுனா. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஆம். உடனே அவன் வஸ்திரங்களை கிழிச்சிக்கிட்டு, இதுக்கு மேலே தேவ தூசணம் சொல்லிட்டான், வேறு ஒன்றுமே நமக்கு சாட்சி தேவையில்லை அப்படின்னு சொல்லி இவன் மரண ஆக்கினைக்கு பாத்திரவானாக இருக்கான்னு ஜட்ஜ்மெண்ட்டு எழுதுனது பிரதான ஆசாரியன், சனகரிப்பு சங்கத்தில் எழுதப்பட்டது. ஆனால் அதை அவர்கள் நிறைவேற்ற முடியாது என்பதனால தான் நிறைவேற்றுவதற்காக பிலாத்துனுடைய அரண்மனைக்கும் ஏரோதுடைய அரண்மனைக்குமா இழுத்துக்கிட்டே போகிறாங்க. இப்போ அவனு சொல்கிறான், என்னங்க எப்படி நான் இதை ஜட்ஜ்மெண்ட்டை நான் மரணாக்கினைக்கு பாத்திரவன், நான் எப்படி தீர்ப்பு சொல்லுவேன்? தடுமாறுறான். பிலாத்துவும் தடுமாறான், ஏரோதும் தடுமாறான். அப்போ இவங்க சொல்கிறாங்க, இவனுடைய ரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும், நீ எஸ்ன்னு மட்டும் சொல்லு, நாங்கள் தான் எழுதுகிறோம். இவன் தேவதூஷன் சொன்னால் இவன் மரண ஆக்கினைக்கு பாத்திரவானாக இருக்கிறான், இது எங்கள் சட்டத்தின்படி இவன் சாகணும். இப்போ சாகலாம்ங்கிற தீர்ப்பை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், அவ்வளோதான். நீங்கள் ஒன்றும் பெருசாக விசாரிக்க வேணாம், எங்கள் சட்டத்தின்படி இவன் சாக வேண்டியவன் தான் அப்படின்னு சொல்லி தான் அவர்கள் சத்தத்தை உயர்த்தினதுனால பிலாத்து அனுமதி கொடுக்கிறதை பார்க்குறோம். அவ்வளோதான், அனுமதி கொடுத்துட்றாரு. கடைசிக்கு இயேசுவை கொண்டு போயிருங்க. ஆனால் எந்த இடத்திலும் இயேசு வாய் திறக்கவில்லை. ஏன்னா 3 இடத்துல கோர்ட்டில் கொண்டு நிறுத்துகிறாங்க. ஏரோதுட்ட, அதுக்கு முன்னாடி பிரதான ஆசாரியருடைய அரண்மனை, 2வது பிலாத்துனுடைய அரண்மனை, 3வது ஏரோதுடைய அரண்மனை, மறுபடியும் 4வதாக பிலாத்துனுடைய அரண்மனையில் போய் தான் ஜட்ஜ்மெண்ட் வாங்குகிறாங்க. அது வரைக்கும் அன்றைக்கி ஒரு நாளைக்குள்ளே இயேசுவை இங்கேயும் அங்கே இங்கேயுமா கூட்டி எழுதி தர்றாங்க. எப்படியாயிலும் சிலுவையில் அடிச்சிடணும், பிடிச்சாச்சு, நீ விட்டுறக்கூடாது. கடைசியாக இயேசு அன்றைக்கு மாலை வேளையிலே அவர் சிலுவையிலே அப்படியாக அடிக்கப்படுகிறதை பார்க்குறோம். அப்போ இயேசு சொல்கிறார், நான் வாய் திறந்தேன்னா இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ண வேண்டும் என்று தேவன் வச்சிருக்கிற பிளான் என்ன செஞ்சிடும், கெட்டு போயிடும். அப்போ காட்ஸ் பிளான் முக்கியம். நான் சொல்கிறேன், இந்த குட் ஃப்ரைடே நாட்களில் தேவனுடைய திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா நான் எப்படி இருக்க வேண்டும்? எனக்கு ஒரு காரியம் தேவனுடைய சித்தம்னு தெரியுது, திட்டம்னு தெரியுது. அப்போ அந்த ரட்சிப்பின் திட்டம் நிறைவேற நான் ஒரு வீட்டில் எப்படி இருக்கணும்? நிறைய நேரங்களில் பாருங்கள், மனைவிமார்கள் கணவன்மார் ரட்சிப்புகளை வழி நடத்த முடியறதில்லை, பிள்ளைகளை நடத்த முடியறதில்லை. ஏன் தெரியுமா? இவங்க வாய் தான் காரணம். இவங்க என் குடும்பம் ரட்சிக்கப்படுறதுக்கு நான் எப்படி இருக்கணும், அந்த அளவில் பேச போகிறேன், அந்த அளவில் அவங்கள்ட்ட நான் செயல்பட போகிறேன்னு செயல்படுறதில்லை. இவங்களுக்கு என்னென்னா அதிகாரத்தை காமிக்கணும். நான் சொல்கிறேன், இயேசுக்குள்ள அவ்வளோ பவர் இருந்துச்சுங்க, அவர் அதிகாரத்தை காமிக்கலை. அவர் சொல்கிறாரு, இது யூதர்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமாக இருக்குது. இப்போது நான் கம்முன்னு தான் இருக்கணும் இந்த நேரத்தில். அப்போ தான் என்னை கொண்டு போய் சிலுவையில் அடிப்பாங்க. நான் சொல்கிறேன், குடும்பம் ரட்சிக்கப்படணும்னா, சில நேரங்களில் சமுதாயத்தில் நம்முடைய உறவினர்கள் ரட்சிக்கப்படணும்னா நம்ம போய் வழியை கட்டி சண்டை கட்டிக்கிட்டே நம்ம அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு இருந்தால் அப்புறம் நம்ம சொல்கிற சுவிசேஷம் அங்கே என்ன செய்யாது, வேலை செய்யாது. நம்ம எந்த இடத்துல சைலண்ட்டாக இருக்கணுமோ அந்த இடத்துல சைலண்ட்டாக இருக்கணும். நம்முடைய நோக்கம் கிறிஸ்துவுக்குள்ளாக அநேகரை நீதிமான்களாய் மாற்றுவது என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க கற்றுக்கொண்டால் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற ஜனங்களாக நம்ம மாறுவோம். இல்லை எனக்கு அதிகாரம் இருக்குது, எனக்கு உரிமை இருக்குது, எனக்கு நீதி இருக்குது, நீதி என் பட்சத்தில் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்கள் பவர்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா தேவனுடைய திட்டம் உங்கள் குடும்பத்துலேயோ இந்த உலகத்தில் உங்களை சார்ந்த சமுதாயத்தில் நிறைவேறாது. அதனால தான் அநேக நேரங்களில் பொறுமையை கையாள வேண்டியிருக்கிறது, தாழ்ந்து போக வேண்டியிருக்கிறது, விட்டு கொடுக்க வேண்டியிருக்கிறது. நிறைய நேரங்களில் நம்ம அதை செய்யாதனால தான் ஆத்தும ஆதாயத்தில்
ரொம்ப நம்ம தோல்வி அடைந்த நிலைகளுக்கு நாம் போய்விடுகிறோம். குடும்பத்தை கூட ரட்சிக்க முடியறதில்லை, பிள்ளைகளை கூட ரட்சிக்க முடிகிறதில்ல. காரணம், நம்ம வாய் திறவாமல் இருக்க நாம் பழகவில்லை. வாயை மூடுறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், எனக்குள்ளேயே பவர் இருக்குது. நான் கூப்பிட்டா 12,000க்கும் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை தேவன் அனுப்புவார். நான் நினச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனால் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணணும்னு தேவன் சொல்லியிருக்கிற அந்த காரியம் என்ன செஞ்சிடும்? கெட்டு போய்விடுமே. அது கெட்டுருமே. அப்போ அது கெட்டு போயிடக்கூடாது. அதான் பார்க்குறாரு. அது 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 கெட்டு போயிடக்கூடாது. பாடுகள் என்பது கிறிஸ்துவுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்துவை பின்பற்றி போகிற ஊழியம் செய்யும் வாஞ்சையாக இருக்கிற அநேக தேவதாசர்களுக்கு அந்த பாடுகள் இருக்கிறது, உபத்திரவங்கள் இருக்கிறது. எல்லா பாடுகளையும் சகித்தால் வேதம் சொல்லுகிறது ஆளுகையும் செய்வோம். எல்லாரும் நம்ம எழுந்திருப்போம்.